அனைவருக்கும் வணக்கம். நீங்க பார்த்துட்டு இருக்கிறது கல்கரி நியூஸ். நான் தீபிகா. ஒரு புது என்னன்னா அது வேற மாதிரி இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்பீங்க. நம்ம வந்து ஒரு லீவு அப்படி இப்படின்னு வந்துருச்சுன்னா கொஞ்சம் அப்படியே நம்மளுடைய எல்லாத்தையுமே அப்படியே ஒரு சேஞ்சு. பட் நம்ம பொலிட்டிக்கல் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டோம்னா அங்கே ஒரு பெரிய சேஞ்சு. என்ன தீபிகா, என்ன எப்படி போயிட்டு இருக்கு திமுக அதிமுக அவங்களுடைய தொகுதி பங்கீடுகள் என்ன அப்படின்னு சொல்லி கேட்டீங்கன்னா, இன்னும் குத்தாட்டம் அப்படிங்கிறது தேமுதிக பயங்கரமா போடுது. விசிகாவினுடைய தற்போதைய நிலை அப்படின்னு பார்த்தா பஞ்சத்தில் அடிப்பட்ட பன்னிக்குட்டி மாதிரி தான் வன்னிக்குட்டி நிலைமையெல்லாம் இருக்குது. ஸோ திரும்பவும் தீவிர ஆலோசனை அப்படிங்கிறத சிறப்பாக விசிகா தரப்புல இன்னைக்கு வந்துட்டு அவங்க அசோக் பிள்ளைன்னு நினைக்கிறேன் அங்கே வந்து ஒரு பெரிய மீட்டிங்ஸ் அப்படிங்கிறத நடத்திட்டு இருக்காங்க. ஸோ இந்த மீட்டிங் முடிஞ்சதுக்கு அப்புறமா சிறப்பாக என்ன நடக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, உயர்மட்ட குழு ஆலோசனை அப்படிங்கிறது தான் அவசரமா கூப்பிட்டு நடத்திட்டு இருக்காரு. இது ஏன் இந்த குழு அப்படிங்கிறது எதுக்காக இருக்கும் அப்படின்னு கேட்டீங்கன்னா, 2 டிஜிட்ல எனக்கு வந்துட்டு தொகுதி அப்படிங்கிறது வேணும்னு சொல்லிட்டு விசிகா தரப்பு பயங்கர டிமாண்ட் அப்படிங்கிறது கொடுத்துட்டு இருக்காங்க. ஸோ இந்த இடத்துல ஸ்டாலின் ஐயா அவர்களுடைய நிலைமை அப்படின்னு சொல்லி பார்த்தா, என்னப்பா கொஞ்சம் பார்த்து ஏதாவது கேளுங்க அப்படின்னு. இல்ல வருஷம் 25 வருட கட்சி நான் இவ்வளோ தூரம் வளர்த்து எப்படியோ எடுத்துட்டு வந்துட்டேன். நான் இன்னைக்கும் சரிங்க ஓகேங்க அப்படின்னு ஒத்துக்கிட்டு போனா என்னுடைய தோழர்கள்லாம் சும்மா விட மாட்டாங்க, நசிக்கு புழிஞ்சு தூக்கி போட்டுருவாங்க. அதனால அதெல்லாம் முடியாது. எப்படியாவது பேசி என்னவாவது ஒன்று பேசி நீங்க எப்படியாவது ஒரு 2 டிஜிட்ல, ஏன்னா வெளியில மற்ற கட்சியினர் வந்து ஒரு மாதிரி பேசுறாங்க தோழரே, எங்களுக்கு தெரியல அசிங்கமா இருக்கு, ப்ளீஸ் 2 இதுவாவது கேளுங்க அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப டிமாண்ட் கொடுத்துட்டு இருக்காங்க. என்னால பேசி சமாளிக்க முடியுமாலாம் தெரியல, அதனால எங்களுக்கு 2 டிஜிட்ல எங்களுக்கு வேணுங்க தொகுதி அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப அதிக அளவில் டிமாண்ட் அப்படிங்கிறத கொடுக்குறாங்க. பட் திமுக தரப்பு தெளிவா சொல்லிடுச்சு, உங்களுக்கு 6 தொகுதிகள் தான். போன வருஷமும் 6 தொகுதி, அதாவது போன வருஷம் இந்த சென்ஸ் லாஸ்ட் எலெக்ஷன்ல 6 தொகுதி, அதே மாதிரி இந்த எலெக்ஷன்லயும் 6 தொகுதி தான் உங்களுக்கு கொடுக்க முடியும் அப்படின்னு சொல்லிட்டாங்களாம். ஆனா வந்து ஏன்னா ஒண்ணுமே இல்லை, காங்கிரஸ் ஆக்சுவலா நம்மளுக்கு தெரியும் விசிகா ஒரு பிரம்மாண்டமான ஒரு கட்சி, சீரியஸா நம்ம வந்து அப்படி இப்படின்னு இன்னைக்கு வந்து திருமாவளவன் அவர்களை நீங்க வந்து சரியா உண்மையா உங்களுடைய கட்சி உங்களுடைய கொள்கை உங்களுடைய கோட்பாடுகள் அப்படிங்கிறது எல்லாத்தையுமே மறந்துட்டு என்னத்துக்கு நம்ம கட்சி ஆரம்பிச்சோம் அப்படின்னு தெரியாம முழுக்க திமுகவினுடைய கொத்தடிமை மாதிரியே இருக்கிறீங்க நீங்க ஒரு தலைவரா அப்படின்னு சொல்லி நம்ம இன்னைக்கு நிலைமைக்கு திட்டினாலும் அந்த சமுதாயத்திற்காக அந்த சமூக மக்களுக்காக கன்ஃபார்மா அவருடைய பங்கு அவருடைய செயல்பாடுகள் அப்படிங்கிறது நிறைய ஓங்கி நின்று இருக்கு. வென் கம்பேர்ட் டு ஒரு கூட்டணி கட்சிகளாக இருக்கும் பட்சத்துல காங்கிரஸா இல்ல விசிகாவா அப்படின்னா இவ்வளோ பெரிய ஒரு மாநாட விசிகாவால தான் போட முடியும். காங்கிரஸ் போட முடியுமான்னு கேட்டீங்கன்னா 100% சொல்வேன், வாய்ப்பு கிடையாது. போட்டாலும் கூட்டம் கூடுமான்னு கேட்டீங்கன்னா கஷ்டப்படணும், மல்லு கட்டணும், ரொம்ப கஷ்டம், ரொம்ப கஷ்டம். பட் விசிகா இன்னைக்கு ஒரு பெரிய அளவில் ஒரு மாநாட போட முடியும், எங்களால எல்லாமே செய்ய முடியும் அப்படிங்கிறத ப்ரூவ் பண்றாங்கன்னா அவங்களுக்கு ஒரு பேஸ் அப்படிங்கிறது ரொம்ப பெரிய ஒரு அடித்தளமா இருக்கு. திரும்பவும் சொல்றேன், இன்னைக்கான சூழ்நிலை அவருக்கு நம்ம எல்லாரும் இப்படி இருக்கிறாரு அப்படின்னு சொல்றோம், அது அவர் அப்படி இருக்காரு. இதுக்கு முன்னாடி அவர் அப்படி கிடையாது. அவர் வந்து கம்பேர் டு காங்கிரஸ் அப்படின்னும் போது விசிகா ஒரு பெரிய கட்சியாக தான் கருதப்படுது. ஸோ அவங்களுக்கு 28, எங்களுக்கு என்ன 6னா 25 வருட பாரம்பரியங்க அப்படின்றத அடிச்சு பேசிட்டு இருக்காங்க. ஸோ இப்போ எப்படி திமுக ஒரு ஆலோசனை கூட்டம் நடத்துறதுக்காக ஒரு குழு அப்படிங்கிறத செட் பண்ணி இவங்க கிட்ட எத்தனை தொகுதி வேணும் அப்படிங்கிறத பேசுறாங்க. இல்லை நாங்கள் வந்து சிஎம் ஒரு வாட்டி நாங்கள் கன்சல்ட் பண்ணிக்கிறோம் அப்படின்னு சொல்லி கேட்கும்போது அங்கே போயிட்டு சிஎம் ஐயா அவர்கள் வந்து ஒரு சென்டிமெண்ட்டை கையாளுறாராமா. என்னங்க பார்த்து, போன வருஷம் பாருங்க அவங்களுக்கு வந்து அத்தனை தொகுதி கொடுத்தேன், இந்த வாட்டி குறைச்சு நான் கொடுக்கலையா, அவங்க அக்செப்ட் பண்ணி போலையா, சிபிஎம் தான் வந்து ஒரு பக்கம் ரொம்ப டார்ச்சர் பண்றாங்க, சண்முகம் அப்படி பேசுறாப்புல, என்னங்க நீங்க கொஞ்சம் பாருங்க திருமா அப்படின்னு சொல்லி திருமாவை வச்சு திருமா தான் அப்படி ரொம்ப அடமன் பண்றாங்க, நீங்களும் அப்படிதானா, அப்படிதான் இருந்தீங்கன்னா எப்படிங்க அப்படின்னு சொல்லிட்டு இந்த பக்கமும் அந்த பக்கமும் அப்படின்னு டோட்டலா இந்த குழு அப்படிங்கிறவங்க ஒரு மாதிரி என்னங்க அவ்வளவுதாங்க உங்களுடைய டேட்டாஸை பாருங்க அப்படிங்கிற பேசினாலும் சிஎம் ஐயா வந்து ஒரு மாதிரி சென்டிமெண்டாடி என்னப்பா பாவம்ப்பா அவர் மனசை நம்ம கஷ்டப்படுத்தக்கூடாதுப்பா, ஓகே சொல்லிடலாம்ப்பா அப்படிங்கிற அளவுக்கு அவங்க மனநிலை அப்படிங்கிறது போகுது. சரி தீபிகா அதெல்லாம் விடு, இந்த ஆலோசனை கூட்டம் உயர்மட்ட ஆலோசனை கூட்டம்னு இல்லை, அது எதுக்குதான் உண்மையாவேன்னு கேட்டீங்கன்னா, உண்மையா இந்த கூட்டத்துல 6 டிஜிட் தான் கொடுக்குறாங்க, நம்ம இதை வந்து ஏத்துக்கிட்டு தான் போனோம், வலிக்குதுதான், கஷ்டமா இருக்குதான், அழுவ வருதுதான், ஆனாலும் தாங்கிக்கணும். நம்ம இதை வந்து வெளியில சொல்லும் போது எங்களை இப்படி பண்ணிட்டாங்க அப்படி பண்ணிட்டாங்க அப்படின்னு சொல்லிட்டு நம்ம இவங்களை வந்து டேமேஜ் எல்லாம் பேசக்கூடாது. மேட்ரை ப்ராக்டிக்கலா எடுத்துட்டு போற மாதிரி 20க்கும் மேற்பட்ட கூட்டணி கட்சிகள் இணைஞ்சிருக்கும் இந்த நேரத்துல இவ்வளோ பேரையும் சமாளிக்கணும்னா எங்க ஐயாவால முடியாது. நாங்க வந்து இந்த பிஜேபி அப்படிங்கிற இந்த சக்தியெல்லாம் உள்ள வந்துருச்சுன்னா
அதிமுகன்ற தீய சக்திலாம் ஆள ஆரம்பிச்சிருச்சுன்னா மொத்த பேர்கிட்ட இருந்து என் மக்களை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுனால நாங்க தியாகம் பண்ணிட்டோம், இந்த மாதிரி நம்மளுடைய மேட்டரை கொண்டு போகலாம். பெரிய அளவில் அது வந்து பஞ்சாயத்தை நம்ம எடுத்துட்டு போக வேண்டாம் அப்படிங்கிற மாதிரி ஒரு மீட்டிங் அப்படின்னு தான் சொல்லப்படுது. ஸோ ரியல் ஃபேக்டா தீபிகா அப்படின்னா ஒரு பக்கம் அறிக்கையெல்லாம் சொல்றாங்களே அப்படின்னா, ஏங்க 6 சீட்டுக்கெல்லாம் என்னங்க அறிக்கை அப்படின்னு கேட்கலாம். பட் வைகோ அவர்கள்லாம் ரெடி பண்றாரு வெறும் 4 சீட்டுக்கு, அதுவும் உதயசூரியன் சின்னத்திலே நின்று ஒன்றுத்துக்கு தான் ஒரு தனது சின்னமாக இருக்காரு இல்லையா. ஸோ அவரே ஒரு இது அறிக்கையெல்லாம் ரெடி பண்ணும்போது விசிக்கான குறைஞ்சிருமா அப்படின்னு அவங்களுக்கு இருக்கும்ல. ஸோ அந்த அறிக்கை அப்படிங்கிறது ரொம்ப தீவிரமாக டீம் வச்சு ரெடி பண்றோம் அப்படிங்கிற கூடுதல் தகவலும் வந்திருக்கு. கூடுதலா கொடுக்குற அந்த 5-6 தொகுதிகள்ல நம்ம எந்த தொகுதியில நின்னா நம்ம ஜெயிப்போம் அப்படிங்கிற ஒரு ஆலோசனை அப்படிங்கிறதும், எந்த தொகுதியில அதிக வெற்றி வாய்ப்பு அப்படிங்கறது பேசுறதுக்காகவும் இந்த மீட்டிங்னு சொல்லப்படுது. ஒட்டுமொத்தமா ஒரே லைன்ல ஆஃப் பண்ணணும் அப்படின்னா சிறுத்தைகளை ஆஃப் பண்றதுக்காக மட்டும்தான் இந்த உயர்மட்ட மீட்டிங் அப்படிங்கிறது விடுதலை சிறுத்தை கட்சியின் சார்பாக நடக்குது அப்படிங்கிறதும் ஒரு கூடுதலான தகவல். ஆமா, உண்மையா அவங்களை சமாளிக்கணும் அப்படிங்கிறது பெரிய விஷயம். இந்த டிராஜடிக்கான ஒரு சுச்சுவேஷனை ஸ்டாலின் ஐயா எப்படி ஃபேஸ் பண்ணியிருப்பாரோ, பட் இங்க திரும்ப குருமாவாகும் நிலைமை அப்படிங்கிறது உறுதியாக கருதப்படுது. ஸோ அடுத்ததா இப்போ துரைமுருகன் வந்து பயங்கரமா ஒரு கான்ட்ரவர்சியான ஒரு விஷயம் அப்படிங்கறத முன் வச்சிருக்காரு. ஸோ வேல்முருகன் என்னங்க கிளம்பிட்டாரு, கட்சியை வந்து இப்படி எல்லாம் பேசிட்டு போறாரு, குத்தம் அப்படி இப்படின்னு பேசிட்டு போறாருன்னா, ஆமா அப்படியா அப்படின்னு சொல்லிட்டு ஒரு நக்கலா ஒரு பார்வையெல்லாம் விட்டுட்டு ஃபைனலா அவர் சொல்றாரு, ஒரு கட்சியை விட்டு விலகுறாங்க அப்படிங்கும் போது குறை சொல்லாம இது ரொம்ப நல்ல கட்சிங்க, சூப்பர் கட்சிங்கன்னு சொல்லிட்டா போவாங்க, அப்படி சொல்லிதாங்க வெளில போக முடியும் அப்படின்னு அந்த கட்சிக்கு பயங்கரமான ஒரு ஜால்ரான்றத துரைமுருகன் ஐயா அவர்கள் பண்றாரு. ஆனா வேல்முருகன் இவ்வளவு அளவுக்கு ரொம்ப எஃபிஷியண்டா அடங்காத ஒரு காளையா இன்னைக்கு உருவெடுத்து நிப்பாருன்னு நினைக்கல. பட் அப்போவே இந்த தொகுதிகள் அப்படிங்கிறது இவருக்கு கொஞ்சம் கூடுதலாக கொடுத்திருந்தா இவர் போயிருக்க மாட்டாரோ அப்படின்னு ஒரு பக்கம் யோசிக்கும் போதும், இந்த பஞ்சாயத்து வரும்போது கன்ஃபார்ம் அவர் புட்டுட்டு போறதுக்கு தான்ப்பா சான்சஸ் அதிகம்னு தோணுச்சு. ஏன்னா பார்லிமெண்ட்லேயே பல முறை வெடிச்சிருச்சு. ஸோ இவர் வந்து மித்தவர்களை கம்பேர் பண்ணும்போது ப்ராபப்ளி ஓகே. அவர் சொல்றது என்னன்னா, கிட்டத்தட்ட 10 கோரிக்கை அப்படிங்கிறது கொடுத்துருந்தோம், இதுல வந்து நிறைய அவங்க நிறைவேற்றவே இல்லை. அண்ட் எனக்கு வந்து மக்களுக்கான பிரச்சனைகள் அப்படிங்கிறத சரி பண்ணணும் அப்படிங்கறத ஒரு பெரிய டிமாண்டா வைக்கிறாரு. இது கூட அவர் சொல்றது, ஆட்சியை அவதூறாலாம் நான் பேச மாட்டேன், அதெல்லாம் நான் பண்ண மாட்டேன், ஆனா மக்களுக்காக நிறைய செய்திருக்கலாம், அவர் செய்யல. இந்த கேள்விகள் அப்படிங்கறத நான் கேட்பேன். அமைச்சர்கள் யாரும் என்னென்ன எவ்வளவு வாங்கியிருக்காங்க அப்படிங்கிற பட்டியல் என்கிட்ட இருக்கு, அதையும் நான் வெளியிடுவேன் அப்படின்னு சொல்லி பயங்கர போல்டு ஸ்டேட்மெண்ட் ஒன்று கொடுத்திருக்காரு. அண்ட் அடுத்து இவர் வந்து கூட்டணி அப்படிங்கிறதுக்கு போவாரா, யாரு கூட சேர்வார் அப்படிங்கிற கேள்வி இருக்கும் இல்லையா. இதுக்கு இவர் தெளிவாக சொல்லிட்டாரு, தமிழக வெற்றி கழகம் அப்படிங்கிறவங்க புது கட்சி, அவங்களுடைய பேக்ரவுண்ட் என்ன அப்படிங்கிறது நம்மளுக்கு தெரியாது, அவங்க யார் என்ன அவங்களுடைய வரலாறு அப்படிங்கிறது நம்மளுக்கு புரியாது. ஸோ கொஞ்ச நாள் போட்டும், வேணும் அப்படின்னா நம்ம அப்புறம் பார்த்துக்கலாம், இப்போதைக்கு தவேகா கூட கூட்டணி கிடையாது அப்படிங்கிறத ரொம்ப தெளிவா ரொம்ப தெளிவா சூசகமா சொல்லிட்டாரு. ஸோ இதுக்கப்புறம் அதிமுக கூட தானா அப்படின்னு கேட்டீங்கன்னா கன்ஃபார்ம் வேற என்ன வழியே கிடையாது, இங்கதான் போகணும், பாஜக அதிமுக சைட் இணையணும், அங்க ஒரு பெரிய பலமாக கன்ஃபார்ம் மாறும் அப்படிங்கிற ஒரு பெரிய வெற்றி வாய்ப்போட ஒரு பெரிய டிமாண்டும் அங்க போயிட்டு இருக்குன்னு சொல்லப்படுது. சிபிஎம் சண்முகம் இருக்கார் இல்லையா, இவருக்கு 5 தொகுதிகள் அப்படிங்கிறது கொடுக்கப்பட்டுருச்சு. அவர் வந்து நாங்க கூட்டணியில இந்த கூட்டணி விட்டெல்லாம் பிரிய மாட்டோம், தொகுதிகள் கொடுக்கலாம் அப்படிங்கறதுனால தாவ மாட்டோம் அப்படிங்கிற மேட்டர்லாம் வச்சுட்டாரு முன்னாடி. ஸோ இப்போ தேமுதிகனுடைய குத்தாட்டம் என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, நாங்கெல்லாம் என்ன நீ எனக்கு அப்புறம் வந்துட்டு உனக்கு என்ன 8 சீட்டா அப்படின்னு விசிகா முறைக்கே அவங்கள பார்ப்பாங்களா மாட்டாங்களா. இப்போ இதெல்லாம் ஒரு பெருமை, உனக்கு பின்னாடி வந்தாலும் நான்லாம் கெத்து இல்லை அப்படிங்கிற மாதிரி தான் தேமுதிக முன்னாடி போகுது. பட் இவங்களையும் தாண்டி அந்த அடிமட்ட தொண்டர்கள்னு ஒருத்தவங்க இருப்பாங்கல்ல, இது வந்து ஒரு அப்பர் லைன் ஆஃப் தலைவர்கள், இவங்களுக்கு கீழே இருக்கிறவங்களுடைய மனநிலை அப்படின்னா, உனக்கு என்ன 10 சீட்டு ஏடிஎம்கே கொடுக்குறேன்னு சொல்லிச்சு, இதெல்லாம் விட்டுட்டு வெறும் 8 சீட்டுக்கு அங்கே ஓடி போயிட்டு, இன்னொன்று ஒரு எம்பி சீட்டுனா இருந்தாலும் கொடுத்தாலும் 10+1 நீங்க பேசியிருந்தாங்க, 8+1க்கு நீங்க ஒத்துட்டு போயிருக்க, அதுவும் சிங்கிள் டிஜிட்டுக்கு சே அப்படின்னு சொல்லி மண்ணில் அடிச்சிட்டு இருக்காங்க. இது ஒரு பெரிய ஒரு பேக் ஃபயர் ஆகுமான்னு கேட்டீங்கன்னா 100% ஆகும். வெயிட் பண்ணி எலெக்ஷன் ரிசல்ட் அப்போ அது என்ன மாதிரி பேக் ஃபயர் அப்படிங்கிறது எல்லாரும் தெரிஞ்சுக்க தான் போறோம். வெயிட் பண்ணுவோம். யாருக்கு ஓட் போடுறோம் அப்படிங்கிறது ரொம்ப முக்கியம். இந்த கட்சி அந்த கட்சி இவங்களுக்கு சப்போர்ட் அப்படிங்கிறதுலாம் எதுவும் கிடையாது. நம்ம சூஸ் பண்றது எவ்வளவு பெட்டரா இருக்க போகுது நெக்ஸ்ட் அப்படிங்கறத மட்டும் தான் நம்ம கான்சென்ட்ரேட் பண்ணுமே தவிர அவங்க நான் யாருக்கும் ப்ரிஃபர் பண்ண போறது இல்லை. உங்களுடைய ஓட் யாருக்கு அப்படிங்கறத மறக்காம கீழே கமெண்ட் பாக்ஸ் சொல்லுங்க. தேங்க்யூ so much for watching this video. Bye.